வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்னைக்கு நம்ம 9th மேத்தமெட்டிக்ஸ் டேர்ம் 3 அதில் யூனிட் 3 Trigonometry அதில் எக்ஸசைஸ் 3.1 சம பார்க்கலாம் வாங்க. A boy standing at a point O finds his kite flying at a point P with distance OP equal to 25 meter. It is at a height of 5 meter from the ground. When the thread is extended by 10 meters from P, it reaches at point Q. What will be the height Qn of the kite from the ground? Use trigonometric ratios. So, some Tamil பார்ப்போம். ஒரு மாணவன் O என்ற புள்ளியில் தரையில் நின்று கொண்டு P என்ற புள்ளியில் உள்ள பட்டத்தை OP = 25 மீட்டர் என்றவாறு காண்கிறான். P என்ற புள்ளியிலிருந்து மேலும் 10 மீட்டர் தொலைவு நகர்ந்து Q என்ற புள்ளியில் பட்டம் உள்ளபோது தரையிலிருந்து பட்டத்தின் உயரம் QN காண்க. ஸோ இதில் படிக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. இதில் தமிழ் மீடியத்திலும் இங்கிலீஷ் மீடியத்திலும் புக்கிலே ஒரு மிஸ்டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஹைட்டு 5 மீட்டர் டினோட் பண்ணியிருக்காங்க. எந்த ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் P அப்படிங்கிற புள்ளியில் பட்டம் பறக்கும்போது கிரவுண்ட் லெவல்லேருந்து இருக்கிற ஹைட்டு உங்களுக்கு படத்தில் கொடுத்துருக்காங்க. இது தமிழ் மீடியம் புக்கு நானாக எழுதலை, இது நெட்லேருந்து எடுத்து தான் எழுதியிருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் டைம் பிரிண்டிங் மிஸ்டேக்கில் மாற்றுவாங்க. ஸோ இப்போ நம்ம சம்மா சால்வ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரஃப் ஃபிகரை, அதை கிவன் ஃபிகரை அப்படியே போட்டுக்கிறோம். இந்த ஃபிகர் உங்களுக்கு புக்கிலே கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் P அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா பட்டம் பறந்துட்டு இருக்குது. O அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு ஆள் நின்றுக்கிட்டு அந்த இடத்துல கண்ணை வச்சு பார்க்கறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா அங்கே நின்று ஆளோட ஹைட்டெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ O அப்படிங்கிற பாயிண்ட் கிரவுண்ட் லெவல்லேருந்து இருக்கிற ஹைட்டெல்லாம் கன்சிடர் பண்ணோம்னா O அப்படிங்கிற பாயிண்ட்ல அவர் கண்ணை வச்சு பட்டத்தை பார்க்குறாரு. அப்போ அது O தான் கிரவுண்ட் லெவலாக வச்சுக்கிறோம். ஸோ அவரோட ஐ லெவல் கிரவுண்ட் லெவல் ரெண்டுமே நம்ம இங்கே ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ON அப்படிங்கிற லைன் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ அதுலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா 5 மீட்டர் ஹைட்டில் பட்டம் பறந்துட்டு இருக்குது. அப்போ அவர் த்ரெட்டு எவ்வளோ நீட்டு விட்டுருக்காருன்னா 25 மீட்டர் விட்டுருக்காரு. அதே த்ரெட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடும்போது அதே ஆங்கிளில் அப்படியே பட்டம் எக்ஸ்டெண்ட் ஆகுது, 10 மீட்டர் எக்ஸ்ட்ராவாக பறகுது. ஸோ அப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து ஹைட்டு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். ஸோ அது ஹெச்ன்னு சொல்லி உங்களுக்கு படமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. படம் கொடுக்கலனாலும் நம்ம இதே மாதிரி ஒரு படம் ஒன்று போட்டு வரோம். ஸோ இதை பார்த்த உடனே ஷார்ட்டாக ஒன்று நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ அவங்க யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எப்பவுமே ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்னு நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிளை தான் கன்சிடர் பண்ணணும். இங்கே என்ன கன்சிடர் பண்ணோம்னா OMP. அப்போ OMP அப்படிங்கிற ரைட் ட்ரையாங்கிளில் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 90 டிகிரி இங்கே எம்மில் இருக்குது. அப்போ 90 டிகிரி இதுன்னா ஆப்போசிட் சைடு என்ன தீட்டா எங்கே இருக்குனாக்கா ஓல இருக்குது. ஸோ ஓல இருக்கிற இந்த பாயிண்ட்டை நம்ம தீட்டாவை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ தீட்டா இங்கே இருந்துச்சுன்னா 90 இங்கே இருக்குது. 90க்கு ஆப்போசிட் எப்போவுமே எல்லாருக்கும் நல்லா தெரியும், பிக்கெஸ்ட் சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கு பேர் தான் ஹைபாட்டன்யூஸ், தமிழில் கர்ணம்னு சொல்லுவாங்க, செங்கோண முக்கோணத்தின் கர்ணம். ஸோ அப்போ இது ஹைபாட்டன்யூஸ்னு முடிவாயிடுச்சு. HYPன்னு போட்டால் போதும். அப்போ டீட்டா இங்கே இருக்கு. டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், அதாவது ஆப்போசிட் சைடு. அப்போ இது அட்ஜசன்ட் சைடு. நமக்கு இந்த அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கம் தேவைப்படாது, ஏன்னா ஆப்போசிட்டும் ஹைபாட்டன்யூஸும் தேவைப்படுது. அப்போ டீட்டா தெரியும், டீட்டா தெரியாது, பட் ஆப்போசிட் தெரியும், ஹைபாட்டன்யூஸ் தெரியும். ஆப்போசிட்டும் ஹைபாட்டன்யூஸும் வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா சைன் டீட்டா. அப்போ சைன் டீட்டா = ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், அதாவது எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ அந்த சைன் டீட்டாவுக்கான ஃபார்முலா எழுதிக்கிறோம். இங்கே ஆப்போசிட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 5 மீட்டர். அது டிஸ்டன்ஸ் தான் PM இல்லை MP அப்படின்னு வச்சுக்கிறோம். அது 5 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸு ஹைபாட்டன்யூஸ் ஓலேருந்து P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 25. ஸோ 5 டிவைடட் பை 25 அதை அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். So our sin theta equal to opposite by hypotenuse, opposite 5 meter,
divided by hypotenuse 25 meter. Substitute பண்ணி இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, 5 5s are 25, so 1 by 25. So sin theta equal to 1 by 25 கிடைச்சிருக்கு. அதை ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதில் செகண்டாக ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம். அதனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ONQ அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ ONQ அதில் பார்த்தீங்கன்னா Nல வந்து ரைட் ஆங்கிள் இருக்குது. ஸோ அதுலேயும் சைன் தீட்டாவே அப்ளை பண்ணுறோம். ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடு ஹெச், ஹைபாட்டினியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓலேருந்து Q வரைக்கும் உள்ள டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் ஹைபாட்டினியூஸ். ஸோ நமக்கு ஓலேருந்து P வரைக்கும் தனியாக வந்து 25ன்னு தெரியும். Pலேருந்து Q வரைக்கும் தனியாக வந்து ஒரு 10 மீட்டர்னு தெரியும். 25 + 10 35. ஸோ அதை இங்கே நான் தனித்தனியாக போட்டிருப்பேன். 25 + 10ன்னு ஒரு ஸ்டெப் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் சைன் தீட்டா ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை 35ன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எப்படி சிம்பிளாக சிம்பிளிஃபை பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சைன் தீட்டா, இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சைன் தீட்டா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் 1 and 2 we get. அப்போ போத் LHS are equal. ஸோ RHS ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். h by 35 equal to 1 divided by 5. ஸோ இதை என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த by 35, இந்த 35 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த 1ஓட. அப்போ 35 into 1 35 ஆகிடும். h equal to 35 by 5. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5, 7 5s are 35. So h equal to 7 meter. So height QN of the kite from the ground equal to 7 meter. This is the final answer. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ஷார்ட்கட்டுக்கு வரும். இப்போ ஷார்ட்கட்டு இந்த படத்தை பார்த்தாலே நம்மளே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிள் தீட்டா. அந்த தீட்டாங்கிறது மாற போகிறது கிடையாது, கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ இந்த சைடு ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதில் நம்ம எத்தனை ட்ரையாங்கிள் வேணாலும் கன்சிடர் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே 2 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 2 ட்ரையாங்கிளுமே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். 2 ட்ரையாங்கிள்னா இது வந்து சின்ன ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட நேமு OMP. அடுத்த ட்ரையாங்கிள் ONQ. இதே மாதிரி இன்னும் நம்ம எத்தனை ட்ரையாங்கிள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கிட்டே போகலாம். எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிள்னாக்கா வடிவொத்த முக்கோணங்கள்னு சொல்லுவோம். அதாவது சேம் ரேஷியோன்னு சொல்லலாம். சிமிலர் ட்ரையாங்கிளுக்கு சேம் ரேஷியோ. சேம் ரேஷியோன்னா இந்த ஆங்கிள் வந்து 2 ட்ரையாங்கிளுக்குமே சேமாக தான் இருக்கும். பட் இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். இந்த 2 ஆங்கிளுமே ஆட்டோமேட்டிக்காக சேம் அப்படின்னும் போது அப்போ இந்த தேர்ட் ஆங்கிளும் பார்த்தாக்கா ரெண்டுலையுமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் கிராஸ் ஆகுது, இது பேரலல் லைன்ஸ் அப்படின்னாலே இந்த 2 ஆங்கிளுமே உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ 3 ஆங்கிள்ஸுமே ஈக்குவல். இதில் 2 ட்ரையாங்கிள்லுமே. பட் சைஸ் மட்டும் ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சைடோட ரேஷியோனாக்கா அந்த ரேஷியோவில் இருக்கும். ரேஷியோனாக்கா இது 1 டைம்னா அது 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க. ஸோ இந்த டைப்பில் நீங்கள் இந்த படத்தை பார்த்து அடுத்த செகண்டு இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 இந்த 25. அப்போ 5 by 25 அது தனியாக எழுதிக்கிறோம். 5 by 25 இது தெரிஞ்சது. அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அதில் இந்த ஹெச் இது ஃபுல்லாக பார்க்குறோம். இது 35. அப்போ h by 35 இல்லை h by 25 + 10 போட்டாலும் 35. ஸோ ரெண்டுத்தையும் டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணோம்னாக்கா அப்படியே இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ h equal to 5 into 35 divided by 25. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 is 5, 5 5s are 25, 1 5 is 5, 7 5s are. ஸோ h equal to 7. This is one of the method. இதையும் இன்னும் ஷார்ட்டாக போடலாம். பட் இது புரிஞ்சிருந்தா போதும்னு நினைக்கிறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.